பதில்? சரி, ஓகே. Now let's start. Balance sheet எடுக்க முடியாது. Okay, now before understanding everything, first let me tell you few things. Balance sheet அப்படின்ற ஒரு விஷயம், it's not about for a period, it's for a day. அதனால தான் நீங்கள் உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்டில் எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? இந்த P&Lக்கு மேலே ஒன்று எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க 12th ஸ்டாண்டர்டில்? you will write something ல P&L எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுவீங்க? what will you write? in the year ended. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அதை ஃபுல்லாக சொல்லுங்க. come again. சீக்கிரம். year in the year ended. very good. Okay, so P&Lக்கு என்ன wordings எழுதுவீங்கன்னா, P&Lக்கு என்ன wordings எழுதுவீங்க? for the period ended 2013, கரெக்டா? or that is 31st March 2024, கரெக்டா? பேலன்ஸ் ஷீட்டுக்கு மேலே என்ன ஹெட்டிங் எழுதுவீங்க? come on, இதே எழுதுவோம். சொல்லுங்க ஷாலினி, நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க இதை. பேலன்ஸ் ஷீட்டுக்கு எழுதுவோமானே தெரியல சார். வாட் அபவுட் அதர்ஸ்? ரஷீத், ஜீபிகா, சிவனேஷ், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க கண்டிப்பா. பேலன்ஸ் ஷீட் மேல என்ன எழுதுவோம்? that is heading. The company name, year as on the date. என்ன எழுதுவோம்? year as on. Balance sheet of Infosys Limited has on 31st March 2024. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஜமீன் ஆஸ்மான் டிஃபரன்ஸ் இருக்கு. மீனிங் இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் அ டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். நம்ம இதெல்லாம் சின்ன நுவான்சஸ்லாம் நம்ம வந்து படிக்கும்போது நோட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு பி நோட்டிஸ்டு. இங்கே என்னது? ஸோ P&L ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். 31st March 2024 இயர் எண்டட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கானது. 1/4/2023 இருந்து 31/3/2024 வரைக்கும். For a particular period, what you can find out? You can find out the profit and loss. Pakka. Whereas balance sheet inradhu, it isn't has on the date. In the date appo evlo balance sheet irukudhu. Meaning evlo fixed asset irukku, evlo sundry debtors irukku, evlo creditors irukudhu. And for your information, balance sheet அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எந்த டேட்ல எடுத்தாலும் அது டேலி ஆகும், பேலன்ஸ் ஆகும். அதனால தான் we are writing has on, not has at, sorry, not for period ended கிடையாது, has on. நீங்க என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் பேலன்ஸ் ஷீட் will tally. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயர்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த July 31 on that particular date எவ்வளோ அசெட் இருக்கு, எவ்வளோ லைபிலிட்டி இருக்கு on that particular date. It is not for a period. பக்கா? இப்போ got the basics. So இதுதான் first basics. Done. Very good. மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா? Slowly shall we get into the chapter? Okay, very good. அதுக்கப்புறம் இப்போ next. சரி, எதுக்காக சார் they have given something schedule 3? Why we should follow schedule 3 or what is meant by schedule 3? Has Shivanesh told, schedule 3 அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா to bring the uniformity. To bring what? To bring the uniformity. சரி, ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? if suppose schedule 3 அப்படின்னு ஒன்று கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று இல்லைனா அப்படின்னா அதில் schedule 3 அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்னா what you will do? நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிகா இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷாலினி she will maintain something else. ஓகேவா? ஸோ இஃப் ஐ வாண்ட் say for example ஜிபிகா is doing என்ன business? say for example she is into manufacturing of what? Manufacturing of AC ன்னு வச்சுக்கோங்களேன். manufacturing of air conditioners. இப்போ ஷாலினி எதில் இருக்காங்கன்னா அவங்களுமே வந்து எதில் இருக்காங்க? she is manufacturing of air conditioners தான். சரிங்களா? இப்போ சிவனேஷ் வந்து is a big giant. Shivanesh is a big giant. He is ready to
he's already into many other business. So Shivanesh வந்து land businessல இருக்காரு, அதுக்கப்புறம் real estate, then he's selling computers, laptops, electronics. So அந்த மாதிரி his business is pervasive. எக்கச்சக்க business he is doing. Shivanesh. Now if Shivanesh wants to buy the business, ஓகேவா, இந்த ஏசி பிஸ்னஸை வாங்கலான்னு இருக்காரு. ஜிபிகா கிட்ட இருந்து வாங்கலாமா இல்லை வந்து ஷாலினி கிட்ட இருந்து வாங்கலாமா அப்படின்றப்போ, if he comes to know that both are performing well, but he wants to select only one, அப்போ he needs to choose. அப்போ he will compare, கரெக்டா? ஸோ இவங்களது பெஸ்ட்டாக இவங்களது பெஸ்ட்டான்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மேட் இவங்க ஒரு ஃபார்மேட் இருந்திருந்தா தென் it is difficult for Shivanesh to take the decision. Similarly, உங்க கம்பெனில யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குமே if you are following some other format, நீங்க ஒரு ஜிபிகா ஒரு some other format is following, ஜிபிகா private limited is following some other format, and Shalini private limited she is following some other format, then it is very very difficult for the person to make the decision. So இங்க யார் யாரெல்லாம் decision making? Say for example, if I want to invest in your business or if I want to purchase your business, okay, and then now I'll ask you one question. Shareholders ko stakeholders ko enna difference கேள்விப்பட்டிருக்கீங்களா? at least I want everyone to participate. சரிங்களா ரஷீத், first you have to start. shareholders ko stakeholders ko enna difference இல்ல அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல question புரியுதா? புரியுது. ஷேர் ஹோல்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனா தெரியாது. சரி, ஓகே. ஷேர் ஹோல்டர்ஸ்னா அவங்க வந்து நம்ம கம்பெனில வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே ஃபைன். ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியும். ஓகே, குட் குட். வாட் அபௌட் அதர்ஸ்? ஸ்டேக் ஹோல்டர்னா என்ன? ஷேர் ஹோல்டர் அவர் சொல்லிட்டாரு. வாட் டு யூ மீன் பை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? சிவனேஷ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னாக்கா லைக் போன கம்பெனி மூலியமா ஏதாச்சும் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டா, லேண்ட் கம்பெனிக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், லேண்ட் பில்டிங் இல்ல மத்த சின்ன கம்பெனிஸ், அவங்க அந்த இதுல எல்லாம் ஹோல்ட் பண்றவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். லைக் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ், அது குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதுதான் நினைக்கிறேன். வெரி குட், ஓகே ஃபைன். So what about others? Quick ஒரு குட்டி insights சொன்னீங்கன்னா we can get into it. சொல்லுங்க ஷாலினி. ஜிபிகா. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா அவங்களோட இது எதனால ஆர்கனைசேஷன்ல இன்ட்ரெஸ்ட், ஸோ என்ன சொல்ல தெரியல சார். ஓகே, இல்ல பார்ஷியலி கரெக்ட் தான், ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஃபைன். ஜிபிகா, நீங்க மட்டும் தான் சொல்லல எதுவுமே. சொல்லுங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, பட் நானுமே எக்ஸாக்ட்டா கேட்கல, ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, காட் ஃபேர் எனஃப், ஃபேர் எனஃப். சரி, ஓகே. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டேக் ஹோல்டரும் ஷேர் ஹோல்டரும் ரெண்டு பேருக்குமே they are having interest in your company but in different capacity. For example, bank is a stakeholder. For example, இப்போ எஸ் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் பேங்க் is a stakeholder of Infosys. எப்போ அப்படின்னா, when Infosys got a loan from எஸ் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், then எஸ் பேங்க் is a stakeholder of Infosys, meaning எஸ் பேங்க் has to know whether கம்பெனி ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லையா. ஏன், if suppose எதனாச்சும் அவங்க ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா then they will not be in a position to repay the loan. So in order to monitor that, they have interest in Infosys. They are called stakeholders. Clear? அதே மாதிரி தான் யாரு, sundry debtors, sundry creditors, இவங்க எல்லாருமே stakeholders. They have interest in the company not by holding shares but for different reasons they want to எப்படி சொல்றது, the company has to run properly. அவங்களுக்கு அது it is very important. Directly they will not have any influence in that, but they have interest in that. They are called stakeholders. Got fair idea? Fine.
இப்போ இந்த சாப்டர் வந்து what we are going to straight away we are going to study from your study material. யார் யாருக்கிட்டலாம் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை? ரஷீத் கிட்ட இருக்கு. யார் யாருக்கிட்டலாம் இல்லை? ஓகே, ரைஸ் ஹேண்ட் பண்ணா இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமா, இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். என்கிட்ட இல்ல சார். ஓகே, இல்ல. ஜிபிக்கு உங்ககிட்ட ஏன் இல்லை? ஒன்றும் வரலையா? புக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுல்ல? எஸ்கூல் பண்ணியாச்சு, பட் நான் ஹிஸ்டரி கேட்கறதுனால என்னது என்னது என்ன? நான் ஹிஸ்டரி வீட்டில் இருக்கேன் சார். எந்த புக் மெட்டீரியல் இல்லை. ஓகே, புக் வந்துருச்சு, உங்ககிட்ட இல்லை புக், அவ்வளோதான். ஆக்சுவலா பிடிஎஃப் இருக்கு, நான் என்ன ஷேர் பண்ணுவேன் குரூப்ல. பிடிஎஃப் ஓகே, சரி ஓகே, பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. பட் எனக்கு பிசிக்கல் புக் இருந்துச்சுன்னா இட் வில் பி குட். யா எஸ். உங்ககிட்ட இருக்கா சிவனேஷ்? இல்ல புக் இல்ல, பிடிஎஃப் தான் இருக்கு. சரி ஓகே, புக்கு பழசு இருக்குதா? பழசு இருக்கு, பட் அது சரி, அவ்வளோ அது யூஸ் வேணாம் பண்றது. அப்டேட் இட்ஸ் நாட் யூஸ் தட். நான் புக் வாங்கிட்டேன். இல்ல வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் திஸ் ஓகே, இல்லைன்னா யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஃப்ரம் யுவர் ஸ்டடி மெட்டீரியல் இட் செல்ஃப். கொஞ்சம் we will discuss some theory, கொஞ்சம் ப்ராடான ஒரு வியூ கிடைச்சதுக்கு அப்புறம் then we will get into it. சார் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 34. ஓகே, தேங்க் யூ. ரஷீத் உங்ககிட்ட புக் இருக்குல்ல? இருக்கு ப்ரோ. 34 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. And just for your information, of course உங்க respective faculties will guide you. இருந்தாலும் just for clarification I am saying, see, உங்களோடது வந்து it's a majorly law related subject. Majority of the chapters or majority of the portions உங்களுக்கு வந்து தியரி, ஓகேவா? so how you can present or how you can write அப்படின்னு ஒரே நிமிஷம் மா, ஏன்னா பிரச்சனை? கேக்குதா? ஓகே, என்ன சொல்றேன்னு, ட்ரை டு ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். அந்த ஸ்டடி மெட்டீரியல் grip வந்து எப்பவுமே இருக்கணும். ஸ்டடி ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். அப்போதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா you will be in a better position to reproduce or to some extent you can reproduce it. நீங்க repetitive full content படிக்க தான் you will have the grip on the subject. ஷார்ட்டா படிக்காதீங்க. இப்போ நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம்ல, so you keep this notes for a base understanding and you study from your own study material. I think மற்ற facultiesலாம் they are going line by line and they are using straight உங்க study material. அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நான் என்ன பண்றேன்னா we are discussing concept because அங்கேருந்து they have given so much theory. ஓகேவா? Always study from your own study material. Even if you ask Girish also, Girish தெரியும்ல? So Girish வந்து he has not referred even a single book. ஒரு reference book கூட he didn't refer. Simply study material only he referred, nothing else. So study material இருந்து தான் உங்க question paper வரும். அதுல இருந்து மட்டும் தான் question paper they will prepare. அதனால ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்க அதுல இருந்து படிங்க. ஒரு 1 month ஆகும் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டும் அந்த கண்டெக்ஸ்டும் வந்து புரியறதுக்கு. So start study from your study material. Don't use any shortcut. The easiest way to get success is the choosing hardest route. Fine. So Schedule 3 of Companies Act 2013. இது என்ன சொல்லுதுன்னா there is a section, ஓகேவா, செக்ஷன் 129 of the Companies Act. அதுல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கம்பெனிஸும் எந்தெந்த நீங்க ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நீங்க கட்டாயமா Schedule 3 ஃபாலோ பண்ணி ஆகணும். Schedule 3 பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட் ஆஸ் பர் த ஃபார்மேட் given under the Schedule 3. அப்போ Schedule 3ன்றது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் a ஃபார்மேட். பக்கா? பாயிண்ட் நம்பர் 1. தென்
The Schedule 3 of the Companies Act 2013 has been formulated, blah blah blah. அதெல்லாம் வந்து என்னதுன்னா, it is a they have created to inline with the foreign entities or global. இப்போ குளோபலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். யாருமே குளோபலாக இப்போ அந்த டி ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் vertical balance sheet, which we are going to discuss now, and already ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ்லாம். ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால டு இன்லைன் வித் அதர் கண்ட்ரீஸ், ஸோ குளோபலாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாட் தேவ் மேட் அப்படின்னா, நம்ம இந்தியாலேயும் வந்து தே ஹவ் மேட் இன் சச் அ வே ஸோ தட் இட் கம்பேரபிள் வித் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ அதுதான் மெயின் ஐடியா பிஹைண்ட் சேஞ்சிங் த ஃபார்மேட். ஓகேவா? A vertical format for presentation of balance sheet with classification of balance sheet into current and non-current category. Again, already we have discussed in class. ஞாபகம் இருக்கா? Financial statement 4 விஷயங்களை உள்ளடக்கியது. என்னென்னது? It contains 4 different things. It contains ன்றதை விடுவோம், it has 4 components. என்னென்னது? அது எல்லாம் சேர்ந்தது தான் financial statement. என்னென்னது? current assets, non current assets. இல்ல 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 இது கேஷ் ஃப்ளோ அதுதானே சார் கேக்குறீங்க? இல்ல 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 நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன் ஓகே, 5 விஷயங்கள் நம்ம பார்த்தது. P&L, பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, சேஞ்ச் இன் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். நான் கேட்கறது வாட் பேசிஸ் வி ஆர் ஃபாலோயிங். அதாவது 4 விஷயங்கள் இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ். ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 விஷயங்கள். பிரசன்டேஷன் அதானே பிரசன்டேஷன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் என்னது? அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர். 4 விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? அமௌண்ட், ஏசிபிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட், கிளாசிஃபிகேஷன், டிஸ்க்ளோஷர், பிரசன்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த பிரசன்டேஷனும் டிஸ்க்ளோஷரும் எப்படி பண்ணணும்னு சொல்றது தான் இந்த ஸ்கெடியூல் 3யோட வேலை. ஸ்கெடியூல் 3யோட வேலை என்னது? 4 விஷயங்கள்ல கடைசி 2 பிரசன்டேஷன், எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணும் அண்ட் எப்படி நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ஆர் எதெல்லாம் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றது தான் ஸ்கெடியூல் 3. அப்போ அந்த அமௌண்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்றது எது? அதுதான் உங்களோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் என்னது? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் அசெட் 1 லட்சம் நீங்க எழுதுறீங்க, அது எப்படி எழுதணும்? எப்போ நீங்க ஒரு அசெட்டை ஃபிக்ஸ்ட் அசெட்டா நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம், ரெக்கக்னைஸ் பண்ணலாம்? யார் சொல்லுவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh எழுத போறேன் அப்படின்னா, how can I write that? What are all the condition it should satisfy so that I can record it as a intangible asset? யார் சொல்றா? AS 26 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26. மொத்தம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 29 இருக்கு நம்பரிங் படி. AS 1 2 3 4 5 6 அதுல ஹார்ட்லி 3 and 4 வந்து 3 or 4 கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து டிஸ்க்ளோஷர், சரிங்களா? 2 வந்து என்னன்னா இன்வென்ட்ரி. நம்ம ஸ்டாக்னு க்ளோசிங் ஸ்டாக்னு எழுதுறோம் இல்லையா பேலன்ஸ் ஷீட்ல, அது எப்போ எழுதணும் ஆர் எப்போ எழுதணும்ன்றது விட வாட் அமௌண்ட் ஐ ஷுட் ரெக்கார்ட் தேர். கிளியர்? அது வந்து சொல்றது AST. AS 2, AS 3 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 3 வந்து என்னது? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கிளியரா? அந்த மாதிரி 4 5 6 கிடையாது, 7 8 கிடையாது, 9 10 11 12 13 அந்த மாதிரி நம்பரிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நம்பரிங்கும் ஒன்று ஒன்று சொல்லும். ஜஸ்ட் லைக் உங்கள் கம்பெனிஸ் ஆக்டில் எப்படி செக்ஷன் 2 டெஃபினேஷன், செக்ஷன் 3 ப்ராஸ்பெக்டஸ், செக்ஷன் 129 கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுதோ, அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்குமான செக்ஷன் தான் வந்து என்னது? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அங்கே நம்ம செக்ஷன்னு சொல்ல மாட்டோம், ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? காட் ஃபேர் ஐடியா? சி இதெல்லாம் தெரியாம யூ கேன் ஸ்டடி, பட் these are all the things you have to understand so that you can understand the subject holistically. ஒரு overall broad overview எப்போ கிடைக்கும்னா once you understand all these things, because without logic they will not do anything. எதுக்கு பின்னாடியும் there will be some logic. கரெக்டா? right from வந்து வீட்டில் we are following some customs இருக்குதுல்ல, அதுக்கு பின்னாடி there would have been some logic. அது மாதிரி ஈவன் ஃபார் கம்பெனிஸ் ஆர் வாட் எவர், பிகாஸ் அட் லாஸ்ட் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இதெல்லாம் எழுதுறது இது ஹியூமன் தானே. இட்ஸ் நாட் சம் ஒன் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் அதர்
பிளானட் ரைட்டிங் கிடையாது. நார்மலி இட் இஸ் பீயிங் கிரியேட்டட் பை பர்சன், இண்டிவிஜுவல் தான். ஸோ ஆப்வியஸ்லி தே வில் ஃபாலோ கஸ்டம்ஸ், தே வில் ஃபாலோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சு. ஜென்ரல் கிளாஸஸ்லாம் இவ்வளோ ஸ்டடி ஆர் யூ வில் ஸ்டடி. ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் முடிஞ்சிருச்சா இல்லையா? கேக்கு தானே சொல்றது? ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் படிச்சிட்டீங்களா? ஐ திங்க் 1870 ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1879. சிவனேஷ் இல்லை இன்னும் தான் படிக்கணுமா? ஷப்னா மேடம் will teach you. கேக்குதா? சரி, ஓகே, கமான். சரி, ஸோ or else you will study there. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி you will be having logics behind everything. லைக் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து he will be punished ₹5 lakh அப்படின்னா டோன்ட் திங்க் அப்போ ஷீ வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தா அப்போ பெனால்ட்டி கிடையாது. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். தெர் இஸ் சம்திங் கால் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். சரியா? ஜென்ரல் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஜென்ரலான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், as per section, if I'm not wrong, as per section 13 of the General Class Act 1879, he includes she. ஓகேவா? அப்போ வேற எந்தெந்த லாலலாம் there are different act, கரெக்டா? இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ன்றது ஒரு சின்ன ஆக்ட். அந்த மாதிரி there is something called factories act, tea act, pawn broker act, ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆக்ட், பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், IRDA. கிளியர்? ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்ட். அங்கே எல்லா இடத்துலையும் வந்து வெளாவரியா ஹீ ஷீ எழுத முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹீன்னு அங்கெல்லாம் எழுதியிருக்குன்னா அப்போ யூ ஹாவ் டு ரெஃபர் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த சட்டங்கள்லாம் வந்து 1879க்கு அப்புறம் தே ஆர் கோயிங் டு அமெண்ட் ஆர் தே ஆர் கோயிங் டு கிரியேட், அது எல்லாத்துக்குமே இந்த ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்ன்றது அப்ளிகபிள் ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்கு? ஹீ இன்க்ளூட்ஸ் ஷீ. அப்போ வேற இதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஆக்டெல்லாம் ஹீன்ற வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ தட் இன்க்ளூட்ஸ் ஷீ. இது வந்து அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காது, கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. காட் ஃபேர் ஐடியா? இன்ட்ரெஸ்டிங். போலாமா? ஃபைன். நவ் ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் குயிக்காக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ வர்டிக்கல் ஃபார்மேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் வர்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L with classification of expenses based on nature. நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஏஎஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? as per section 129 of the Companies Act, நீங்க financial statement வந்து என்ன பண்ணணும்? you have to prepare. எதுபடி ப்ரிப்பேர் பண்ணணும் ஆர் எதுபடி ப்ரெசென்ட் பண்ணணும்? Schedule 3 சொல்லியிருக்கிறபடி. இது section 129 சொல்லியிருக்காங்க. தென் நீங்க இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்க? section 133. there is section called section 133 of the Companies Act. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா every company should follow AS, accounting standards. பக்கா? got fair idea? இது வரைக்கும் டவுட் இருக்கா? கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபைன், கம்ஃபர்டபிள் வித் இட். got fair idea? okay. Yes, sir. so in general instructions இதெல்லாம் வந்து என்னதுன்னா it's like they have given the format வந்து they have given a theoretical way. so என்னென்னலாம் பண்ணணும்ன்றது ஓகேவா? அண்ட் இந்த டோட்டல் இன்கம் எல்லாம் MCQஸ்ல கேட்பாங்க. இஃப் சப்போஸ் உங்களோட டோட்டல் இன்கம் வந்து less than 100 crore rupeesன்னு வச்சுக்கோங்களேன், then you can round off to the nearest hundreds, thousands, lakhs or millions or decimal thereof. என்ன சொல்றாங்க புரியுதா? ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? குயிக்கா யார் யாரெல்லாம் ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க? வெரி குட். சிவனேஷ் பார்த்தாங்க. ஜிபிகா, ரஷீத். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் அதில் என்ன இருக்குன்னு படிக்க கூட தேவையில்லை. ஓகே, ஃபைன். சரி, ஓகே. ஐ ஹோப் எவ்ரிஒன் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்படி இல்லைனா நீ போய் பாருங்க. சரியா? அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸ்ட் அசெட் நேரம் 1 lakhன்னு இருக்கும். யூ ஷுட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்போ 1 lakh. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு 1 lakh எங்கேயாச்சும் ஃபிக்ஸ்ட் அசெட் இருக்குமா? கிளியர்? இந்தியாவிலே தட் இஸ் த பிக்கஸ்ட் கம்பெனி இன் இந்தியா. எங்கேயாச்சும் ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து 1 lakh இருக்கணுமா? நோவே. ஸோ அங்கே மேலே என்ன எழுதியிருப்பாங்கன்னா ருபீஸ் இன் க்ரோர்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. ருபீஸ் இன்
crore மீனிங் என்னதுன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் 1 lakh அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி படிக்கணும்னா ஃபிக்ஸ்ட் அசெட் 1 lakh crore படிக்கணும். கிளியர்? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து லெஸ் தென் 100 crore rupees அப்படின்னா நீங்க எது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்னா மேக்ஸிமம் யூ கேன் ரவுண்ட் ஆஃப் அப் டு மில்லியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, இப்போ வந்து உங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து 100 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அது 100 crores ஃபுல்லாக எழுத தேவையில்ல. 100 போட்டு மொத்தம் எத்தனை 8 0 அந்த மாதிரி எழுதுறதுக்கு அவசியம் தேவை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 100 crores சிம்பிளி யூ கேன் ரைட் வாட் எவ்வளோ 10,000 எழுதலாம். இஃப் ஐம் நாட் ராங் 10,000 இல்லை 1 lakh 10,000 எழுதலாம். இஃப் வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா 10,000 million அப்படின்னு அர்த்தம். கண்டெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. தட்ஸ் இட், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இதெல்லாம் எது இருக்கும், ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து ஆப்வியஸ்லி தே வில் பி கிராசிங் 100 crore rupees. டோட்டல் இன்கம்லாம் ஒரு நாளைக்கே தே வில் கிராஸ் 100 crore rupees. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிளியர்? அப்போ டு த நியரஸ்ட் ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரோர்ஸ் கிட்ட தான் தே வில் ரவுண்ட் இட் ஆஃப். 1 lakh எழுதுறாங்க 1 lakh crores அவ்வளவுதான். clear? So got fair idea? Now see, இதுதான் இப்போ நான் whatever I have told or whatever you have discussed, this is the presentation of balance sheet. A balance sheet is statement of the financial position of an enterprise has at a given date. கொடுத்திருக்காங்களா? Able to understand? நான் சொன்னேன் இல்லையா, balance sheet என்றது it is for a particular date, not for a particular period. இப்போ படிங்க, a balance sheet is statement. அப்போ balance sheet என்றது அக்கவுண்ட் கிடையாது, it is a statement. ஓகேவா? of the financial position of an enterprise has a given date. 31st March 31st March. ஓகேவா? அன்னைக்கு டேட்ல which exhibits என்னது, எவ்வளோ அசெட் இருக்கு, எவ்வளோ liability இருக்கு, எவ்வளோ கேபிட்டல் இருக்கு, எவ்வளோ ரிசர்வ் இருக்கு, எவ்வளோ அதர் அக்கவுண்ட்ஸ் இருக்குதுன்ற சொல்றது தான் பேலன்ஸ் ஷீட். Got it? Now, how often is a balance sheet of a company calculated? Balance sheet is more likely a snapshot of the financial position of a company at a specified time, usually calculated every quarter, 6 months or 1 year. என்ன சொல்ல வராங்க, புரியுதா? யாராச்சும் ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். ஜிபிக்கு unmute yourself, quickly explain what they are saying. Sir, இது quarterly 6 months once பண்ணுவாங்க, அப்படின்னா 1 year once. Okay. யார் யாரெல்லாம் 1 year பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் வந்து அப்போ எவ்ரி குவார்ட்டர் பண்ணுவாங்க? எனி ஐடியா? சொல்லுங்க சிவனேஷ். செபிஎல் கம்பெனிஸ் சொல்லுங்க. கம்பெனிஸ் அது அமௌண்ட் சரியா ஞாபகம் இல்லை. டேர்ன் ஓவர் இருக்கிற அதிகமான கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து குவார்டர்லி பேசிஸே எடுத்து பண்ணுவாங்க. மற்றபடி சின்ன இது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரினாக்கா 1 year once அப்படியே பண்ணிடுவாங்க. ஓகே, ஐ திங்க். ஓகே, ஃபேர் அண்ட் ஆக்சுவலி லிஸ்டட் என்டிட்டிஸ் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டடோ they have to prepare or they have to present quarterly statements, quarterly P&L, quarterly balance sheet, not quarterly balance sheet, has on 30th June அந்த balance sheet கொடுக்கணும். that is every 3 months they have to present. நான் சொல்றது every 3 months ஓட பீரியட் கிடையாது, every 3 months they have to present at the end of 30th June what is your position you have to disclose. யாரு? listed company. listed companyக்கு மொத்தம் they have to give 3 quarterly report, sorry 4 quarterly report, 1 annual report. ஓகேவா? clear? அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே யார் who must sign அப்படின்னா யார் சைன் பண்ணணும் கண்டிப்பா? from management side whose signature will be mandatory? any idea? கேட்குற கொஸ்டின் புரியுதா? அகைன் ரிப்பீட் பண்றீங்களா? பேலன்ஸ் ஷீட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட பேலன்ஸ் ஷீட் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு 4-5 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வேற யாரெல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க அதுல?
CFO, ஓகே அஹ், ஓகே CFO அப்புறமா பேலன்ஸ் ஷீட்ல சிஎஸ் சைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பண்ணுவாங்களா பட் தெரியல. இல்ல அது சிஎஸ் அப்லோட் பண்ணும்போது சிஎஸ் எம்சிஏல அப்லோட் பண்ணியே பண்ணும்போது சிஎஸ் ஓட ஆகணுமா? வேலிடேட் வேணும். ம் எம்சிஏல அப்லோட் பண்ணும்போது எம்சிஎலே சிஎஸோட அப்ரூவல் வேணும்னா லிஸ்டட் கம்பெனிக்கு இல்லாம இருக்குமா? எஸ். மேண்டேட்டரி இட் ஹஸ் டு பி சைன்டு பை சிஎஸ். கம்பெனி செக்ரட்டரி ஷுட் சைன் இட். ஓகே சரி சார், ஓகே. சிஎஸ் சைன் பண்றதுக்கும் சிஏ சைன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? புரியுதா? சிஎஸ் வந்து கீ மேனேஜர் பர்சன்ஸ் மாதிரி லைக் நோ 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 நோ. அது. ஓகே ஃபைன். ஹலோ, சொல்லுங்க. கோ ஹெட். காஸ்ட் அக்கௌண்டன்ட் அவங்க வந்து வெறும் வேலிடேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அவங்க சைன் பண்றது எனக்கு தெரியல சார். பட் ஓகே சிஎஸ் ஃபைன் இஸ் ஃபைன் மேனேஜ். ஃபைன். குட். See, management, the preparation of financial statement is the responsibility of the management. Management தான் என்ன பண்ணணும்? They have to prepare the financial statement. அந்த financial statement கரெக்ட் தான் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்றது சிஎஸ். சிஎஸோட சைன் இருக்கும். அது கரெக்ட் தான். மேனேஜ்மெண்ட் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். மேனேஜ்மெண்ட் எந்த ஃப்ராடும் பண்ணல, எந்த டிஸ்க்ளோசரும் தப்பா இல்ல, எல்லா பிரசன்டேஷனும் கரெக்ட், அமௌண்ட் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்றது ஆடிட்டர், தட் இஸ் சிஏ. பக்கா காட் ஃபேர் ஐடியா? நீங்க என்ன எடுத்து பாருங்க, எல்லா பெரிய பேலன்ஸ் ஷீட்டும் எடுத்து, எந்த பேலன்ஸ் ஷீட்டும் எடுத்து பாருங்க, அது சிஎஸ் ஓட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ தட் மச் பொட்டன்ஷியல் the profession of CS has. ஓகேவா? So mandatorily every big company will have CS. சார் ஆக்சுவலா ஒரு டவுட். சிஎஸ்க்கு வந்து ஆக்சுவலா அவங்களே பேலன்ஸ் ஷீட்லாம் என்ட்ரி பண்ண மாட்டாங்க. லைக் அவங்களே ஆடிட்டர் வந்து கொடுக்குற வச்சுதான் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க எம்சிஏல. ஜஸ்ட் வெறும் காஸ்ட் செக் மட்டும் பண்ணுவாங்க, வெரிஃபை மட்டும் பண்ணுவாங்க சிஎஸ். பட் Very. அவங்களே ஃபுல்லாலாம் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. அதே தான் நானும் சொல்றேன். ஓகே Accounts they will not do. கரெக்டா அந்த பிரசன்டேஷன் டிஸ்க்ளோசர் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைடு. சிஎஸ்ன்றவங்க வந்து there are two types. ஒன்று வந்து ப்ராக்டிசிங் சிஎஸ், another one is they who is in employment. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, they will sign it, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து. whereas practicing என்ன பண்ணுவாங்கன்னா secretarial audit they will do. அதுல வந்து they will check all the whether whatever the compliance the company supposed to do, whether they have complied with or not. That is called secretarial audit. That is compliance எல்லாமே பண்ணியிருக்காங்களான்றது. இது யார் பண்ண முடியும்? சிஎஸ் பண்ண முடியும். whereas காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்குதா, காஸ்டிங் அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கறது வந்து அந்த காஸ்ட் ஆடிட் பண்றது சிஎம்ஏ. அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். செக்ரட்டரி சிஎஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆஸ் அ ஹோல் கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எந்த விதமான மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா பெருசா எதுவும் மிஸ்டேக் இல்லை அப்படின்றத என்ஷூர் பண்றது தான் சிஏ. தட் இஸ் ப்ராக்டிசிங் சிஏ. ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? See, there is a different roles which can be only done by respective professionals. அதுதான் இந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கிற ஒரு பியூட்டியே. India after independence they have created an act, separate act. ICS is a separate body. ICAI, CA Institute is a separate body, statutory body created under created in the parliament. ஓகேவா? அதே மாதிரி தான் சிஎஸ்சி இன்ஸ்டியூட், சிஎம்ஏ இன்ஸ்டியூட், எல்லாமே they are an independent body which is being created under the act of parliament. அதுல தான் they have given powers. Based on that powers only we have so much importance. இல்லனா ஏன் வந்து ஒரு they can recruit MBA also for that? No, MBA cannot do secretarial audit. He can do, but who can sign? Only you can sign. நீங்க சைன் பண்றீங்கன்னா எப்படி கண்ணு மூடிட்டு பண்றீங்களா? நோ, only if you check everything you will sign. புரியுதா? So that is why you are calling as a we are in practice. CS or CMA, CS, whatever they are in practice, meaning you are practicing, you are checking.
ஸோ யுவர் ஸ்கோப் இஸ் வைடர், யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வைடர். வாட் இஃப் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ வந்து காசு வருது பேலன்ஸ் ஷீட் சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக் அண்ட் சிஏ வந்து ப்ராப்பர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் என்எஃப்ஆர்ஏ, நெஃப்ரான்னு வாங்க, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அதாரிட்டி. கிளியரா? அவங்க வந்து தே வில் ஸ்க்ரூட்டினைஸ் தி சிஏ எதனாச்சும் மிஸ்கண்டக்ட் பண்ணியிருந்தா அவங்க தே வில் பனிஷ் இட். அது இல்லாமல் சிஏ இன்ஸ்டியூட் பனிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி இருக்கு. Able to understand? Got a fair idea? You will study all those things in your curriculum itself. NFRA என்னது, அவங்களோட வேலை என்னது, அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, கம் பேக். even though இது வந்து சம் பேப்பர்னாலும் இவ்வளோ தியரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் யூ வில் ஹேவ் தட் grip. இல்லைன்னா சும்மா ப்ளஸ் பண்ணி போட்ட ஆன்சர் வரும், அது எவ்ரி ஒன் வில் கெட் இட். பட் வாட் இஸ் த லாஜிக்? கோ பிஹைண்ட் த லாஜிக். யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த சப்ஜெக்ட். நவ் ஸ்கெடியூல் 3. அப்போ ஸ்கெடியூல் 3க்கு என்னென்ன? ஸ்கெடியூல் 3ல 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்கெடியூல் 3ல they have told 2 things. One is balance sheet, another one is statement of profit and loss. பக்கா? பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் இருக்கணும்னு they have given a format. P&L இப்படி தான் இருக்கணும்னு they have given a format. இது வந்து எல்லா கம்பெனியும் they have to mandatorily they have to follow. பக்கா? ஓகே. Again, balance sheet is further classified into equity and liability assets. நம்ம எப்படி டி ஷேப் பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம், இப்போ அதை வர்டிக்கலாக மாற்றிட்டாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க? they have changed it as vertical. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, ஷேர் அப்ளிகேஷன் பெண்டிங், நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, அசெட் சைடு நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். இப்போ ஒன்னொன்னா என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சி ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி கீழே என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கீழே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ். we will see it later. ஓகேவா? இந்த மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ன்றதை we will see later. I think now you will have the perfect grip on share capital and reserve and surplus. பக்கா? யாராச்சும் சொல்ல முடியுமா அங்கே என்னென்ன வரும்ன்றது குயிக்கா? ரஷீத் ஷேர் கேபிட்டல்ல என்ன வரும், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல என்ன வரும்? ரஷீத் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே. வாட் அபௌட் அதர்ஸ்? Equity capital, share capital, equity share capital, preference share capital, reserve share capital. வெரி குட். அதுக்கப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ல என்னென்ன வரும்? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல Securities premium, அப்புறம் அந்த general reserve, free reserve, something அது எல்லாமே. Free reserves. ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ன்றது வராது. ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் P&L இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஃப்ரீ ரிசர்வ். ஸோ ஃப்ரீ ரிசர்வ் அப்படின்னு ஒரு லைன் ஐட்டம் வராது. ஜென்ரல் ரிசர்வ்னு எழுதுவோம், இல்லை ரெவென்யூ ரிசர்வ்னு எழுதுவோம், இல்லை வந்து P&L எழுதுவோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ், revaluation reserve. So all those reserves will come under this category. Here it will come. Capital redemption. Capital redemption reserve, all those things. Okay. Non-current liabilities la enna varum? Again, long-term borrowings, deferred tax liability. So deferred tax liability endradhu enna na apparama solren. It is a very big concept, quite interesting concept. அது உங்களுக்கு கிடையாதானா? they have not given in சம்மா வராது. ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பேபிள்ஸு, அது எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி தான் அசெட். ஸோ அசெட் சிம்பிள், நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட். நான் கரண்ட் அசெட்ஸ் கீழே ஃபிக்ஸ்ட் அசெட் வரும், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெஃபர் டேக்ஸ் அசெட்டு, லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் ஆர் கரண்ட் அசெட்ஸ், blah 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 blah. இப்போ இதுதான் வந்து ஃபார்மேட். இதுதான் வந்து என்னது? ஃபார்மேட். என்ன எழுதியிருக்கு? பேலன்ஸ் ஷீட், நேம் ஆஃப் த கம்பெனி இன்ஃபோசிஸ் பிரைவேட் லிமிடெட். பேலன்ஸ் ஷீட் ஹேஸ் அட், ஹேஸ் ஆன்னாலும் ஹேஸ் அட்னாலும் ஒன்று தான்.
preposition is not a big deal. Okay, so first, this is how you have to disclose your balance sheet. You have to present your balance sheet. You have to what? Every entity has to present their balance sheet like this only. Pakka. Sir, figures has at current year and okay. அது என்னது period, previous year reporting period, அது என்னது அது? Anyone explain why they have given like that ன்றது? எதுக்காக they have given that? இந்த வருஷம் தானே பார்க்கணும், எதுக்காக லாஸ்ட் இயர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? Any idea? For comparing. கம்பேர் பண்ணுவாங்க. பக்கா. So that's it, common sense. Why they are giving? Because இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் யாராச்சும் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், just by seeing this they can understand. ஓ அப்படியா, லாங் டேர்ம் borrowings ஏறி இருக்கா, ஓகே. ஷேர் கேபிட்டல் ஏறி இருக்குதா, ஓகே. கரண்ட் லைபிலிட்டிஸ் ஏறி இருக்கா, எவ்வளோ ஏறி இருக்கு, என்ன ஆகியிருக்கு, இது எங்கே பார்ப்பாங்க? இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும்னு, இந்த டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா வேர் தே கேன் கெட் இட். ரெண்டு இடங்கள் போய் பார்ப்பாங்க. எங்க எங்க? நோட்ஸ். வெரி குட், நோட்ஸ். இன்னொரு இடம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மூணாவதா ஒரு விஷயம் சொன்னானே, நோட்ஸ் டு அக்கவுண்ட் P&L பிரசன்டேஷன் இல்லையா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன். கேஷ் ஃப்ளோ. இந்த ரெண்டு பீரியடுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும்னா கேஷ் ஃப்ளோ வில் டெல் யூ. ஓகே பக்கா. இந்த கரண்ட் பீரியட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எதுக்காக, இதோட இன்னும் டீடைல்டு பைஃபர்கேஷன் will be given in notes to accounts. Able to understand? So that's it. இது அப்படியே ஃபார்மட் தான், ஓகேவா? And again trade payables, அதுல you have to disclose total outstanding due to micro enterprise and small enterprise other than micro enterprise small enterprises. MSME Act கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ திங்க் உங்க சிஎஸ் கரிக்குலம்ல இருக்கு. MSME Act கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேடம் எடுத்திருப்பாங்களே, மைக்ரோ ஸ்மால் மீடியம். ஓகேவா? அந்த ஆக்ட் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் a very powerful act. It is a very very powerful act. இந்த குடிசை தொழிலாம் பண்றாங்களே, இந்த குடிசை தொழிலாம் பண்றாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து தேர் மேனுஃபேக்சரிங் பர்பின்னு வச்சுக்கோங்க, அவங்க வில் கம் அண்டர் எதுல? மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ் தான் வருவாங்க. ஈவன் தே ஸ்பெசிஃபிக்காக சொன்னா தே வில் கம் அண்டர் மைக்ரோ என்டர்பிரைஸ். கரெக்டா? மேடம் வந்து சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? டர்ன் ஓவர் லிமிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட், ஃபிக்ஸ்ட் அசெட். புரியுதா? ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இப்போ ஒரு இது இருக்கு, என்னது, வாட் பர்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தே ஹவ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் மைக்ரோ என்டர்பிரைஸ்னு வச்சுக்கோங்களேன், வாட் பெனிஃபிட் தே வில் கெட்னா, சி அந்த ஆக்ட் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பர்பி பண்ணிட்டு தே ஹவ் சோல்டு தட் பர்பி டு சம் அதர் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அதுக்கு அவங்க வித்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி தே ஹாவ் டு செட்டில் த டியூ வித்தின் 45 days. அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியை வந்து கேஸ் போடலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நெஸ்லே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெஸ்லே இஸ் ப்ரிப்பேரிங் பர்ஃபி, ஆனால் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு குடிசை தொழில்கிட்ட இருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் தே வில் சே த குவாலிட்டி அண்ட் ஆல், அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நெஸ்லே வந்து யாருக்கிட்ட? அந்த குடிசை தொழில் பண்றவங்க, அந்த மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு வித்தின் 45 days they have to submit the entire amount. அப்படி பண்ணலன்னா then they will file the case against them. 45 அந்த மாதிரி லிமிட் இருக்கு, 60 days. ஸோ அந்த பவர் கொடுக்கும். தட் இஸ் வை இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்லி they have mentioned மைக்ரோ ஸ்மால் அண்ட் என்டர்பிரைஸ்க்கு எவ்வளோ நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு, அதர் தென் மைக்ரோக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கு, which is nothing but disclosure, which is nothing but disclosure. கிளியரா? சி எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து சி திஸ் இஸ் அகைன் அண்ட் அகைன் சொல்றது என்னன்னா, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இதே சேம் வேணா whoever completed I think Sivanage would have already studied this in BCom, correct? And Shalini, either you would have studied or you will be studying this corporate accounting உங்களுக்கு வரும். இதே தான் சொல்லி கொடுப்பாங்க, but the way you learn will different. இதெல்லாம் இங்க எங்க வரும்னு சொல்லுவாங்க. எதுக்காக அங்க வருது?
வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன், எதுக்காக இங்க ஏ அண்ட் பின்றத ஒரு பைஃபர்கேஷன் கொடுக்கணும், பிகாஸ் we have to mention exactly so that இந்த இது நோட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு வந்து இவளுக்கு எடுத்த கிளாரிட்டி. ஒன்ஸ் நீங்க இந்த சிஎஸ் ஃபுல் அட்லீஸ்ட் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் நிற்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். லாட்ஸ் ஆஃப் டாட் வில் கெட் கனெக்டட். இதுக்காக தான் இது அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கம்பெனிஸ் ஆக்டும் கார்பரேட் அக்கௌண்டிங்கும் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. ஸோ இஃப் யூ யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் இட் வில் கிவ் குட் ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டும் வந்து பின்னி பிணைஞ்சுது. ஈவன் தான் ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் மரத்துலேருந்து வந்ததாலும் கூட, பட் ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். ஃபைன். ஸோ நான் கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்டில் என்னென்னலாம் வரும்? ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு கொஸ்டின் யாராச்சும் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் சார். ப்ராப்பர்ட்டி ஓகே, எக்யூப்மெண்ட் கூட ஓகே, இன்டான்ஜிபிள் அசெட் ஓகே, அது என்ன சார் பிளான்ட்டு? செடியா? அப்போ பிளான்ட்ன்றது எதுக்கு இங்க யூஸ் பண்றாங்க? anyone has got this too? லார்ஜர் ப்ரொபோர்ஷன்ல பண்ணாக்கா இட்ஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க சார். லைக் இதுவும் அசெட் தான், பிளாட்டும் அசெட் தான், ப்ராப்பர்ட்டியும் அசெட் தான். பட் ப்ரொபோர்ஷன் வந்து லைக் பவர் பிளான்ட்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, லைக் வைடர் வேல பண்றது பிளான்ட், லைக் அட்டாமிக் பிளான்ட் அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் கரெக்ட். அது சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டாக கன்வே பண்ண சார். ஆக்சுவலா பிளான்ட்னு பேர் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சரி, ஓகே. பிளான்ட் நார்மலா அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? பிளான்ட்னா என்னது? செடி. செடியா? கரெக்டா? கரெக்ட் தான், சும்மா சொன்னேன். கரெக்ட் தான், பிளான்ட்னா செடி. ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பிளான்ட்? The roots are deep inside the soil. Correct? So it is attached to the earth. Plant is attached to the earth. Correct? அதே மாதிரி if any machinery is attached to the earth, then you will call it as a plant. Best example, cell phone tower இருக்கா? அதை equipment கூப்பிட மாட்டாங்க, அதை ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அதை பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏன்? because it is being attached to the earth. Able to understand? See how interesting the subject is. You won't believe, in the ஒரே ஒரு பேஜ் we can discuss for even 5 ஒரு நாள் ஃபுல்லா கூட we can discuss it. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ லாஜிக்ஸ் behind it இருக்கு. ஷாலினி லெஃப்ட் ஆயிட்டாங்களா? இருக்காங்களா? ஷாலினி புரிஞ்சுதா? பிளான்ட் செடி சொல்றப்ப இருந்தீங்களா? எஸ் சார், இருந்தேன் சார். ரஷீத், செடி புரிஞ்சுதா? சரி, எதுக்காக எனக்கு ஒரு ரொம்ப நாள் டவுட் இருந்தது, சம்பந்தமே நம்ம எதுக்காக பிளான்ட் அந்த why we are using particular plant என்ற வேர்டை why we are using அப்படின்ட்டு. So this is the logic behind it. Fine. Rashid, hope it is clear now. So அதே மாதிரி தான் intangible asset. I have told intangible assets, capital and work in progress. Capital work in progress as of now we can ignore it. And intangible asset under development, deferred tax assets, as of now we can ignore it. So that's it. இப்போ இந்த கேஷ் அண்ட் ஈக்குவலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான் வந்து என்னது, இப்போ இதுல எழுதிருக்கிறதும் இதுல எழுதிருக்கும், இந்த ஒரே ஒரு லைன் ஐட்டம் எடுத்து என்டையரா டிஸ்கஸ் பண்ற சாப்டர் பேர் தான் என்னது? ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? தெரியுதுல? கேஷ் அண்ட் ஈக்குவலன்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இங்க நான் சொன்னது எல்லாமே இருக்கான்னு பாருங்க, ஜஸ்ட் செக் இட். Schedule 3 deals only with presentation and disclosure requirement. Okay. Then accounting classification into debt and equity component is governed by the applicable accounting standard. Preference share will have to be classified as share capital, and they also include such preference shares of which redemption is overdue. Clear? So authorized capital we have discussed.
இது we have discussed. Face value we have discussed. Face value என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? Face value ஞாபகம் இருக்கா? Face valueனா என்னது? Face valueன்றது ஒரு amount which is disclosed in the memorandum of association எழுதும்போதே அதுல capital clauseல they have discussed. They have mentioned particularly என்னன்னுட்டு rupees 10 அப்படின்னுட்டு. பக்கா able to understand. அண்ட் இது உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் சிவனேஷை தவிர மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி வெரி லெஸ். நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை வாங்கி பார்க்க முடியும். லிஸ்டட் கம்பெனிஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பிஎஸ்சி இல்லை என்எஸ்சி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் பைஜூஸ் இருக்குல்ல, பைஜூஸோட பேர் என்னது? சரி நீங்களே சொல்லிட்டீங்களே பைஜூஸ். அது பைஜூஸ்க்கு வந்து பிராண்ட் நேம். அது கம்பெனி பேர் என்னது? பைஜூஸ் பிரைவேட் லிமிடெட் கிடையாது அதோட பேர். எனி ஐடியா? ஹலோ இல்லையா? ஓகே, அதுக்கு பேர் திங்க் அண்ட் லேர்ன் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? நீங்கள் வந்து திங்க் அண்ட் ரன் பிரைவேட் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட்னு போட்டால் வராது. ஏன் வராது? ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்காது. அது இட் இஸ் அ டாக்குமெண்ட், பப்ளிக் டாக்குமெண்ட்டு, ஆனால் ஃப்ரீயாக கிடைக்காது. ஏன்னா லிஸ்டட் கம்பெனிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும்? என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டில் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த இது வந்து பைஜூஸு, அதுக்கப்புறம் பிடபிள்யூ ஃபிசிக்ஸ் வாலா கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, அதெல்லாம் வந்து என்ன கிடையாது. இது வந்து அது கம்பெனி பட் நாட் அ லிஸ்டட் கம்பெனி. அதனால நீங்க அதோட பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா யூ ஹேவ் டு கெட் இட் டு எங்க இருந்து கிடைக்கும்? சிவனேஷ்க்கு தெரியும். எம்சிஏல V2 போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா லைக் அது வந்து ஒரு 100 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. வெரி குட். அதில் நீங்க லாகின் பண்ணிட்டு எந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயரோட டேட் வைஸா என்னென்ன ரிப்போர்ட் வேணா கூட எடுத்துக்கலாம். லைக் ஆனுவல் ரிப்போர்ட் வேற இருக்கிற எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ யாருக்கிட்டையாச்சும் ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சு ட்ரை இட். அது சம்டைம்ஸ் வந்து அது நீங்கள் அந்த பே பண்ண அமௌண்ட்லேருந்து ½ an hour ½ day சம்திங் தான் இருக்கும். பி கேர்ஃபுல் அதுவுமே. ஓகேவா? ஃபைன். ஸோ தேர் யூ கேன் கெட் இட். அங்கே வந்து யூ கேன் கெட் இட் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எல்லாமே நீங்கள் யூ கேன் கெட் இட் 100 ரூபாய் கொடுத்து. ஃபைன். So these and all whatever we have discussed already, சரிங்களா? இந்த cumulative, non-cumulative, redeemable, non-redeemable, all those things we have discussed already. See, reserve and surplus என்னென்ன வரும்? Capital reserve. Capital reserve is a reserve corporate enterprise which is not available for distribution of dividend. Profit and reissue of capital reserve எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம். Capital reserve என்னது? ஃபார்ஃபெச்சர் பண்ணிட்டு நம்ம அதை இஷ்யூ பண்ணும்போது இதுவாகுது சார், அதை வந்து கிரெடிட் பண்ணணும். சரி ஓகே. ஜென்ரலாக கேபிட்டல் ரிசர்வ்னா கேபிட்டல் அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா? இஃப் சப்போஸ் ஃபிக்ஸட் அசெட் வித் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் ப்ராஃபிட் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். And see, இப்போ you can understand all these terms very easily. இப்போ hardly from half second கூட எனக்கு கிடைக்காது capital redemption reserve னா என்னதுன்றது. When capital redemption reserve will arise? When you are buyback, when you are buyback of equity share or redemption of preference shares. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? To that extent நீங்க எவ்வளோ buyback பண்றீங்களோ, எவ்வளோ redeem பண்றீங்களோ, to that extent you have to create a reserve called a CRR. Able to understand? அந்த மாதிரி debenture redemption reserve, revaluation reserve, share options outstanding account, ESOP, அது நம்ம we will study later so that உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து statutory reserve, சில ரிசர்வ்லாம் mandatory have to maintain, tonnage tax reserve அப்படின்றது P&L அதெல்லாம். So surplus பக்கா. So that's it. So all these things are இதெல்லாம் ரொம்ப just you go through, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? So that's it. இப்போ what we will do, now we will do one thing.
இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்த மாதிரி we will look into P&L. இதெல்லாம் பொறுமையா லைன் பை லைன் படிச்சு பாருங்க. யூ வில் பி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்க ஒன்ஸ் வந்து if you are going to get into auditor office, not auditor office, உங்க CS கிட்டே you have to mandatory training பண்ணணும்ல, அங்க you will go through each and every line item line by line. இப்போ நீங்க இங்க படிக்கிறது எல்லாத்தையுமே practically you will apply. So fine. Now balance sheet முடிஞ்சா then அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல சில விஷயங்கள் வந்து என்ன ஆகாது, you will not disclose it, but you have to disclose contingent liability. Contingent liability னா என்னது? contingent liability னா என்னது? நீ 11th படிச்சிருப்பீங்களே, இவ்வளவு டைம் எடுத்துறீங்க. சாரி, ஃபியூச்சர்ல லாஸ் வரும்னு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது. சார் ஃபியூச்சர்ல லாஸ் கண்டிப்பா வரும்ன்றதா இல்ல ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நம்ம தர வேண்டியது அசம்ப்ஷன் கிடையாது, ஃபியூச்சர்க்காக எடுத்து வைக்கிறது, லைக் அந்த மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ லயபிலிட்டி விச் இஸ் கண்டிஞ்சன்ட். மீனிங் கண்டிஞ்சன்ட்டுக்கு மீனிங் என்னதுன்னா மே ஆர் மே நாட் அரைஸ். கண்டிஞ்சன்ட்டுக்கு மீனிங் என்னது, வரும் இல்லை வராமலும் போகலாம், அதுக்கு பேர் தான் கண்டிஞ்சன்ட். புரியுதா? கண்டிஞ்சன்ட்டுக்கு மீனிங் என்னது, வரும் இல்லைன்னா வராமலும் போகலாம். எக்ஸாம்பிள், இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இருக்கா, when ஜியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஏர்டெல் வந்து ஜியோ மேல கேஸ் போட்டாங்க அண்டர் காம்படிஷன் ஆக்ட், நீங்க இந்த மாதிரி சப்ரஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? இப்போ ஜியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்டெல் வந்து தே ஹாவ் ஃபைல் த கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி வயலேட் பண்ணிட்டாங்க, தே ஹாவ் டு கிவ் ஹஸ் 1 lakh crore அப்படின்ட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 lakh crore ஜியோ வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஜிபிகா கொடுக்கணுமா? எப்போ கொடுக்கணும் சார்? ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுக்கணும் சார். நிறைஞ்ச அமாவாசையா, நிறைஞ்ச பௌர்ணமியா, அப்படியா? எப்போ கொடுக்கணும்? ஓகே சார், நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ கொடுக்கணுமா இல்லை எப்போ கொடுக்கணும்னு கேட்டேன். ஏர்டெல் ஜியோ மேல கேஸ் போட்டாங்களா, 1 லட்சம் கோடி வந்து நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும். எதுக்காக நஷ்டஈடு கொடுக்கணும்? நீங்க வந்து காம்படிஷன் ஆக்ட் படி திடீர்னு யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி காம்படிஷன்ல இருக்கிறவங்களை வந்து சப்ரஸ் பண்ற மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்க கூடாது. புரியுதா? நீங்க அதை மீறிட்டீங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. இப்போ 1 லட்சம் கோடி நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்ட்டாங்க. ஜியோ வந்து எப்போ கொடுப்பாங்க இதை? ஓகே, வெரி குட். கொஞ்சம் கொஞ்சமா லா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹியர் அண்ட் தேர் யூ ஆர் ஏபிள் டு லிங்க் இட். பட் இதுக்கு அது இதற்கான பதில் அது இல்லை. வெரி குட், வெரி குட் ட்ரை. சிவனேஷ் எதனாச்சும் ட்ரை. ஷாலினி, ரஷீத். ஓகே, சி எப்போ கொடுப்பாங்கன்னா இட் இஸ் நாட் சர்டைன். ஒன்லி அந்த கேஸ்ல ஜியோ தோத்தாதான் தே வில் பே, தோக்கல்னா தே வில் நாட் பே. கரெக்டா? ஸோ இப்போ லயபிலிட்டி வந்து எப்போதான் அரைஸ் ஆகுனா ஒன்லி ஜியோ லாஸ் த கேஸ், தட் இஸ் கால்ட் contingent liability. Contingent liability na which may or may not arise. It is depend on the event. It is depend on what? It is depend on the outcome of the event.
ஒரு ஈவெண்ட். என்ன ஈவெண்ட் இங்க? ஈவெண்ட்னா என்னது? அம்பானி கல்யாணம், சாரி, அனந்த் அம்பானி கல்யாணம், அது கிடையாது ஈவெண்ட். இங்க ஹியர் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஹியர் ஈவெண்ட் மீன்ஸ் ஒன் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் சம்திங் ஹேப்பன். இங்க என்ன நடந்திருக்குன்னா ஜியோ வந்து they launched it for free. ஸோ இதனால மற்ற கம்பெனி தான் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஈவெண்ட். புரியுதா? this is called event here. see இங்க accounting terminology event is different from other terminology. ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட், இன்ஃபோசிஸோட ஷேர் மார்க்கெட் வந்து கம்மியாயிடுச்சு நேத்து. ஷேர்ஸ், இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு நேத்து. என்ன ரீசன் அப்படின்னா there is an event happened. என்ன ஈவெண்ட் ஹேப்பன்னா around 30,000 crores penalty was levied by the GST department. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் திட் ஒரு இது வந்து நெகட்டிவான நியூஸா, அதனால இன்ஃபோசிஸோட என்ன குறைஞ்சிடுச்சு, இன்ஃபோசிஸோட ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சிடுச்சு. why yesterday, why share price of the Infosys has come down yesterday? Because of the event taken place. What is the event? GST department sent the notice. GST department has sent the notice. That is the event. Clear? Able to understand? Fine. So welcome Raghav. Hi Harish. Good evening. Everything's fine now? Yeah, everything's good. Fine. Actually, I was about to give the break. Okay, yeah, sure. சரி, ஓகே, குயிக்காக இது மட்டும் இது பண்ணிட்டு we will. ஸோ கண்டெய்னர் லைப்ரரி அதுதான். அண்ட் அகெயின் ஸ்கெடியூல் 3 படி, ஸ்கெடியூல் 3ல என்ன ரெண்டு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். ப்ரெசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். இங்க ஜியோ மேல வந்து ஜியோ வந்து இஃப் சப்போஸ் கேஸ்ல தோத்துட்டாங்கன்னா 1 lakh crore பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது இட் இஸ் அ டிஸ்க்ளோஷர், இஸ் நாட் அ ப்ரெசன்டேஷன், இட் இஸ் அ டிஸ்க்ளோஷர். கரெக்டா? சப்போ ஸ்கெடியூல் 3 என்ன சொல்லுது, டிஸ்க்ளோஷரும் கரெக்டா இருக்கு. அந்த டிஸ்க்ளோஷர் என்ன டிஸ்க்ளோஷர் அப்படின்னா ஒன் ஆஃப் த டிஸ்க்ளோஷர் இஸ் கான்டின்ஜென்ட் லைபிலிட்டி. பக்கா? ஃபர்ஸ்ட் கிளைம்ஸ் அகெயின்ஸ்ட் த கம்பெனி நாட் அக்னாலஜ்ட் அஸ் டெட். இப்போ இந்த கிளைம் பட் அது டெட் கிடையாது. 1 lakh வந்து நீங்க பே பண்ணணும்னு ஏர்டெல் சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் கிட்ட நீங்க லோன் வாங்கல, they have not borrowed the debt. கரெக்டா? if suppose Supreme Court or High Court if they gave the order in favor of the Airtel, then Jio has to pay claims to the Airtel. That is called contingent liability. May or may not happen. if suppose ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைசா கூட தர தேவை கிடையாது. பக்கா? because of this reason இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட எங்கேயுமே வராது, லைபிலிட்டி சைட்ல எங்கேயுமே வராது. இங்க 1 லட்சம், ஏன்னா 1 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையான்றதே ஒரு ஈவெண்ட், ஒரு ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. because of this reason we will not bring this into the financial statement, but this is a potential event, அதனால disclosure is mandatory. பக்கா? ஒரே ஒரு இன்னொரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்றேன். ட்ரீம் 11 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்கோர்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரீம் 11 ஒரு, ஐ திங்க் என்கிட்ட ஜிஎஸ்டி படிச்சவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ட்ரீம் 11 வந்து ஒரு கேஸ் போட்டாங்க ட்ரீம் 11 மேல. என்னதுன்னா ஜிஎஸ்டி, ஆஸ் பர் ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து நீங்க பெட் அமௌண்ட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது மேல பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி வில் அப்ளை. சே ஃபார் எக்ஸாம்பிள் பெட் அமௌண்ட் வந்து 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 lakhல 18% யூ ஹேவ் டு பே ஜிஎஸ்டி. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கமிஷன், they have charged GST on commission only. So because of this reason GST அவங்க இது பண்ணது தப்பு, GST டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, பெரிய நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இஃப் சப்போஸ் அந்த அமௌண்ட் மட்டும் ட்ரீம் 11 பே பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ப்பு, தென் ட்ரீம் 11 ஒரு கம்பெனி இருக்கு, அது இழுத்து முட்டு போயிடுவாங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட். அப்போ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட். கரெக்டா? இதை வந்து they have to disclose properly so that whoever the readers or stakeholders, starting la sonnala stakeholders na meaning enadante, so that stakeholder will be aware of this information and they will take action accordingly. So with this we are through with the what portion? We are through with the theoretical portion of balance sheet, and remaining things you can go through. அதே மாதிரி ratios, mandatory company has to disclose
ratios. They have to provide what? Disclosure. They have to give disclosure. Current ratio எவ்வளோ இருக்கு, debt equity ratio என்னதுன்றது they have to mandatorily give. ஓகேவா? the ratio separate we will see அந்த chapter, but அதை வந்து you have to give that has to be disclosed mandatorily. பக்கா? now இப்போ P&L. so break per P&L பார்க்கலாமா? got fair idea? இந்த டெபிட் கிரெடிட் அது வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது, அது மாறவே மாறாது. எது எதெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஸ், எது இன்கம், எது வந்து அசெட், எதுல அது that will not change, that will never change. ஓகேவா? only the formatting will change. that formatting you are going to learn new. that's it. பக்கா? got perfect clarity? don't worry ராகவ், பர்ஃபெக்ட்டா வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் கிளாஸ், so no need to worry. Okay, thank you. So whatever the discussion we made in the 1 hour la, you just watch it and do let me know எது எதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னு. Okay, we'll take break and resume by 9:20 and we'll wind up by 10 o'clock today. Okay, let us resume by 9:20 sharp. Saturday Sunday full class மாட்டா. Estamos a